GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த மழை காலத்துல வரக்கூடிய முக்கியமான உடல் பாதிப்புக்கான நோய்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று டெங்கு காய்ச்சல், இரண்டாவது பன்றிக் காய்ச்சல், மூன்றாவது எலி காய்ச்சல். இந்த மூணும் ரொம்ப அதிகமான அளவில் 95% ஆஃப் தி பேஷண்ட்ஸ்க்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறதே இல்லை. 5% மக்கள் தான் ஆபத்தான கட்டத்தை நோக்கி போகிறத நாங்கள் பார்க்குறோம். எடுத்த எடுப்பிலேயே அதிகமான ஜுரத்தை தொடுகிற ஜுரங்களில் முக்கியமானது இன்றைக்கு டெங்கு ஃபீவர். இது ஆரம்ப கட்ட பகுதி தான் இந்த காய்ச்சல். இது எல்லா விதமான வைரஸ் காய்ச்சலாக இருக்கட்டும், டைஃபாய்டு காய்ச்சலாக இருக்கட்டும், இல்லை மற்ற இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், முதல் 2-3 நாளைக்கு ஏறக்குறைய பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியாமல் ஜுரம் மட்டும் பெருசாக இருக்கும். அதுலேயும் இந்த டெங்கு காய்ச்சல் வரும்போது அதில் ஜுரம் முதல் 2 நாட்கள் மிக அதிகமாக இருக்கும். 3ஆவது நாள் ஜுரம் தானாகவே போயிடும். இதை நம்பி எனக்கு வந்த காய்ச்சல் போயிடுச்சு, நோய் நல்லாயிட்டேன்னு சொல்லி தப்பு கணக்கு போடுறவங்களுக்கு தான் இன்றைக்கி அவங்க. வணக்கம், நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்றைய காலத்தில் இப்பொழுது மழை காலமாக இருக்கிறது. அங்கங்கே புயலுக்கான அறிகுறிகளும் பயமுறுத்துதலும் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த மழை காலத்தினால தண்ணீர் தேங்குவதனால என்னென்ன பரவக்கூடிய வியாதிகள் இன்றைக்கு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை ஒரு குயிக்காக ரீகேப் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏற்கனவே இதை பற்றி நான் பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த சூழ்நிலை காரணமாக இதை மீண்டும் வலியுறுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன். இந்த மழை காலத்தில் வரக்கூடிய முக்கியமான உடல் பாதிப்புக்கான நோய்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், இரண்டாவது பன்றிக் காய்ச்சல், அதாவது இன்ஃப்ளூவன்ஸா H1N1 இன்ஃப்ளூவன்ஸா வைரஸ், மூன்றாவது எலி காய்ச்சல் லெப்டோஸ்பைரோசிஸ். இந்த மூணும் ரொம்ப அதிகமான அளவில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாலும் அப்புறம் இன்னும் டைஃபாய்டு ஃபீவர் இருக்குது, மற்ற வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இந்த டெங்கு காய்ச்சல்னொன்னே எல்லாருமே பயந்துக்கிறோம். நான் சொல்கிறேன், இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டெங்கு காய்ச்சலுக்கு பேரே ஒரு வார காய்ச்சல், 1 வீக் ஃபீவர் தான். இது 95% ஆஃப் தி பேஷண்ட்ஸ்க்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறதே இல்லை. 5% மக்கள் தான் ஆபத்தான கட்டத்தை நோக்கி போகிறத நாங்கள் பார்க்குறோம். எனவே எனக்கும் சம்மந்தமில்லைன்னு சொல்லி கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களை அந்த 5%ல் வைக்கலைன்னா நீங்கள் அந்த 95%ல் வர முடியாது. குறுகிய கால காய்ச்சல்கள், ஷார்ட் டேர்ம் ஃபீவர், அக்யூட் ஃபெப்ரைல் இல்னஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதில் நான் சொன்ன பிரகாரமாக டெங்கு காய்ச்சல், இன்ஃப்ளூவன்ஸா வைரஸ் இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் ஒரு காமன் கோல்ட், லெப்டோஸ்பைரோசிஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு வியாதிகள். இதை நம்ம சுலபமாக இதிலிருந்து நாம் மீளலாம். அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ டெங்கு காய்ச்சல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு மருத்துவனா எந்த பேஷண்ட்டு ஒரு ஜுரத்தோடு உள்ளே உட்கார்றாரோ உடனே இது ஏன் டெங்கு காய்ச்சலாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய மனசில் வரக்கூடிய ஒரு சின்ன எச்சரிக்கை. இரண்டாவது, இது ஏன் எலி காய்ச்சலாக இருக்கக்கூடாது. அப்படி இந்த காமன் ஃபீவர்ஸை நம்ம வரிசைப்படுத்தி அதன் மனசில் வச்சு அதுக்கேற்ற போல் நோயாளிகளிடம் கேட்பதும் பார்ப்பதும் அறிவதுமாக இருந்தால் சுலபமாக நம்ம அதை கண்டுபிடித்து விடலாம். டெங்கு காய்ச்சலினுடைய சிறப்பே இதில் எங்கெல்லாம் மக்கள் தவறு இழைக்கிறார்கள் என்பதையும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா டெங்கு காய்ச்சல் என்பது நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் 7 நாள் காய்ச்சல். அப்படின்னா 7 நாளும் ஜுரம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. முதல் நாள், 2வது நாள், அதிகபட்சம் 3வது நாள். இந்த முதல் நாள் 2வது நாளும் தான் ஜுரம் மிக அதிகமாக இருக்கும். 102, 103, 104 வரைக்கும் விடாமல் அடிக்கும். எடுத்த எடுப்பிலேயே அதிகமான ஜுரத்தை தொடுகிற ஜுரங்களில் முக்கியமானது இன்றைக்கு டெங்கு ஃபீவர். இதை மறந்துடக்கூடாது. எனவே
இதனால் என்ன பிரச்சனைன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த 3 நாள் ஜுரத்துக்கு அவங்க எப்படியோ அவங்க சமாளித்து இருக்கிற பேரசிட்டமால் எல்லாம் வாங்கி வாங்கி போட்டுட்டு ஜுரம் 3ஆவது நாள் கேட்காமையே நின்றுடும். எந்த விதமான முன் அறிவிப்பு இல்லாமல் ஜுரம் வந்து டக்குன்னு நார்மல் ஆகிடும். உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் நல்லாயிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஏன்? ஆரம்பித்தது ஜுரம், இப்போ அந்த ஜுரம்தான் போயிடுச்சு. உடம்பெல்லாம் வலிச்சுது, தலையெல்லாம் வலிச்சுது, கண்ணுக்குள்ளே வலிச்சுது, எல்லாம் கரெக்டு தான். முதுகெலும்பு அப்படியே விட்டு போச்சு, ரைட்டு தான். இப்போ 3 நாளில் சரியாயிட்டுமே. அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் சரியான உடனேயே என்ன நினைக்கிறாங்க, நிறைய பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லை பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், தனக்கு வந்த வியாதி போய்விட்டது. இது ஒரு பெரிய தவறு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் டெங்குல ஒரு நிறைய பகுதிகள் இருக்குது. இது ஆரம்ப கட்ட பகுதி தான் இந்த காய்ச்சல். ஸோ ஃபீவர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லா விதமான வைரஸ் காய்ச்சலாக இருக்கட்டும், டைஃபாய்டு காய்ச்சலாக இருக்கட்டும், இல்லை மற்ற இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், முதல் 2-3 நாளைக்கு ஏறக்குறைய பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியாமல் ஜுரம் மட்டும் பெருசாக இருக்கும். அதுலேயும் இந்த டெங்கு காய்ச்சல் வரும்போது அதில் ஜுரம் வந்து முதல் 2 நாட்கள் மிக அதிகமாக இருக்கும். 3ஆவது நாள் ஜுரம் தானாகவே போயிடும். இதை நம்பி எனக்கு வந்த காய்ச்சல் போயிடுச்சு, நோய் நல்லாயிட்டேன்னு சொல்லி தப்பு கணக்கு போடுறவங்களுக்கு தான் இன்றைக்கி அவங்க காம்ப்ளிகேஷன்ஸுக்கு போகிறாங்க. ஏன்னாக்க அதுக்கப்புறம்தான் சில முக்கியமான நிகழ்வுகள் உடம்பில் ஏற்படும். அதில் வந்து உடம்பில் இருக்கிற தண்ணி சத்து ரொம்ப குறைஞ்சி போயிடுது. ஸோ பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் வருது. இரத்தத்தினுடைய குருதியினுடைய அந்த திரவ நிலைமை வந்து மாறி அது திடமாகி ஒரு திக்காய் போகுது. ரத்தம் வந்து திக்காயிடுது. ஏன்னா அதில் நீர் சத்து ரொம்ப குறைவாயிடுது. ஏன்னா அந்த 2-3 நாள் அவர் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டார். ஒரு பக்கம் வாந்தி எடுத்துகிட்டு இருந்திருப்பார், 2வது பக்கம். 3வது முக்கியமானது அந்த இரத்த நாளத்தினுடைய அந்த லீக்கிங் கெப்பாசிட்டி என்ன ஆகுதுன்னு அதை பேரே நாங்கள் சொல்கிறோம் பிளாஸ்மா லீக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரத்தத்தில் அணுக்கள் பகுதி ஒன்று இருக்குது, திரவ பகுதி இருக்குது. அந்த திரவ பகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரத்த நாளத்தினுடைய செவுத்து வழியாக போய் என்ன ஆகிடுதுன்னா இட் வில் கோ அவுட் ஆஃப் தி பிளட் வெசல். அதனால் என்ன ஆகுது, ரத்தம் வந்து இறுக ஆரம்பிக்குது. இதனால் சர்க்குலேட்டிங் பிளட் வால்யூம் வந்து ரொம்ப குறையுது. அதனால் ரத்தம் வந்து இறுகிடுது. இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் அப்புறம் வந்துக்கிட்டே இருக்குது. இது அப்புறம் இந்த பிளேட்லெட் தட்டணுக்கள் சொல்கிறோம் இல்லையா, அது குறைய ஆரம்பிக்குது. அப்புறம் இந்த பித்தப்பை ரணமாகி கால் பிளாடர் எடிமா வந்துடுது. அப்புறம் சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் அண்ட் வாமிட்டிங் வந்துடுது. இப்படி ஒன்று மாற்றி பிரச்சனைகள் வரும்போது இந்த இரத்தத்தினுடைய இறுக்கமான சூழ்நிலையை வந்து உடம்பு வந்து மற்ற காம்ப்ளிகேஷன்ஸுக்கு அதை வழிவகுக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா இரத்தத்தினுடைய அளவு குறையும் போது அதனால் மற்ற உறுப்புகள், முக்கியமான உள்ளுறுப்புகள், கிட்னி, லிவராக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், பிரெயினாக இருக்கட்டும், எல்லா பகுதியுமே இந்த ரெடியூஸ்டு பிளட் சர்க்குலேஷனால் பாதிக்கப்பட்டு அப்புறம் மல்டி ஆர்கன் ஃபெயிலியருக்கு போகிறார். இப்படி நிறைய பகுதிகள் இருக்குது. எனவே இந்த டெங்கு காய்ச்சலினுடைய மேனேஜ்மெண்ட், அதை எப்படி பராமரிக்கிறது, எப்படி பாதுகாக்கிறது, எப்படி வைத்தியம் பண்ணுறதுல முக்கியமான பங்கு என்னென்னா ஹைட்ரேஷன். ஸோ நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிறது தான் நம்பர் 1. நிறைய ஹெவி டோஸ் ஆஃப் பேரசிட்டமாலே கூட சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதனால் லிவர்னுடைய பாதிப்பு அதிகமாகுது. இது 2வது. அதனால் தேவைக்கேற்றபடி மருத்துவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் அந்த பேரசிட்டமாலை சாப்பிட்டா போதும். மற்ற வலி நிவாரணிகளை நீங்கள் தொடக்கூடாது. ஈவன் டாக்டரே சம்டைம்ஸ் எழுதியிருந்தால் கூட நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக, டாக்டர் இதை கூட நான் சாப்பிட்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் NSAID அப்படின்னு சொல்கிறோம். அதில் அது வந்து இன்னும் அந்த பிளேட்லெட் கவுண்ட்டையும் போன் மேரோ ஃபங்க்ஷனையும் ரொம்ப குறைச்சி அந்த லிவர் டாக்ஸிசிட்டியை அதிகம் பண்ணுது. எனவே இந்த அதிகபட்சமாக அந்த ஜுரத்தை குறைக்கிறதுக்கு நல்ல மாத்திரை இல்லாத ஜுரத்தை குறைக்கக்கூடிய வழிகள் நான் ஃபார்மகலாஜிக்கல் மெஷர்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ரிடக்ஷன்
அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் தான் நமக்கே தெரியுது. துணியை நல்லா புழிஞ்சிட்டு நெத்தி மேலே, நெஞ்சு மேலே, காலில் போட்டோம்னா அதுலேயே அந்த ஹீட் எவாபரேஷனில் டெம்பரேச்சர் குறையும். இப்படி 2-3 நாள் நம்ம மேனேஜ் பண்ணிவிட்டு என்ஷூரிங் தி அடிக்குவேட் இன்டேக் ஆஃப் ஃப்ளூயிட் ரொம்ப முக்கியம். அந்த ரத்தம் இறுகி போகிற தன்மையை நம்ம மாற்றிக்கிட்டே வந்தாலே போதும். அதை எப்படி சுலபமாக கண்டுபிடிக்கிறதுன்னா, டாக்டருடைய பார்வையில் போனோன்னா அவர் உடனே பல்ஸு பார்க்குறாரு. பல்ஸ் என்ன ஆகும்னா வேகமாக அடிக்க ஆரம்பிக்கும், வால்யூம் குறைவாக ஆரம்பிக்கும். உட்கார வச்சு நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பல்ஸ் ரேட்டில் வந்து வேரியேஷன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப அறிகுறிகள், எச்சரிக்கைக்கான அறிகுறிகள் வந்து இதில் இருக்கும். எனவே மருத்துவர் வந்து அவருடைய பார்வையில் தினமும் நீங்கள் வந்து போய் நிற்கணும். சில சமயங்களில் ஒரு 3 நாள் 5 நாளைக்கு நான் மாத்திரை எழுதி கொடுங்க வந்து பார்க்குறேன்னு சொல்லுவீங்க. அது ஒரு தவறான அணுகுமுறையாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் டெங்கு காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டவருக்கு வந்து அந்த மாற்றங்கள், நான் சொன்ன மாற்றங்கள் வந்து தினப்படி நடந்து கொண்டே இருக்கும். எவ்ரி ஹவர் காலையில் ஒரு வேல்யூ இருக்கும், சாயந்தரம் ஒரு வேல்யூ இருக்கும். நீங்கள் பிளேட்லெட் எடுத்துக்கோங்க, பிளட் ப்ரெஷர் எடுத்துக்கோங்க, பல்ஸ் எடுத்துக்கோங்க, ஒவ்வொன்றுமே வந்து மாறிக்கொண்டே இருக்கும். அதனால தான் அவங்கள நாங்கள் ஒரு கண்டினியூவஸ் மானிட்டரிங் ஃபாலோ அப்பில் வைக்கிறதுக்காக நாங்கள் அறிவுறுத்துகிறோம். இதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லி போகிறது வந்து ஒரு பெரிய ஆபத்துக்கான ஒரு சூழ்நிலை. இதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் தினம் வாங்க, நான் ஃபீஸே வாங்காமல் நான் பார்த்து அனுப்புகிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் டாக்டர் சொல்லும்போது என்ன ஆகும்னா அவங்க நம்பிக்கை வளருது. பாதி பேர் டாக்டர்கிட்ட திருப்பி ரிவ்யூவுக்கு வர்றதுக்கு ஒரு இடையாக இருக்கிறது, ஐயோ போனால் திருப்பி அவருக்கு ஃபீஸ் கொடுக்கணுமே அப்படின்றது ஒரு முக்கியமான என்னுடைய இதில் நான் பார்த்துருக்கேன் அனுபவத்தில். எனவே தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த சர்வீஸாக நாங்கள் அதை செய்கிறோம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கேட்கவே வேணாம், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. அங்கே டாக்டர்ஸ் எல்லாரும் அர்ப்பணிப்போடு பணிபுரிகிறாங்க. எனவே மருத்துவருடைய பார்வையிலிருந்து அவராக உங்களை வந்து நீங்கள் இனிமேல் வர வேண்டாம்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் கூட இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த டெங்கு ஃபீவர் வந்து செல்ஃப் லிமிட்டிங் ஃபீவர், நோ ஸ்பெசிஃபிக் ட்ரக்கு எக்ஸப்ட் பிளேட்லெட் ரொம்ப குறைஞ்சதுன்னா, 20,000க்கு கீழே குறைஞ்சதுன்னா, இல்லை அவங்களுக்கு ஒரு ரத்தப்போக்குக்கான அறிகுறி வந்தால், லேடிஸாக இருக்கும்போது பீரியட்ஸ் ரொம்ப எக்ஸசிவாக போச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ நேற்றுக்கு 2 lakhs இருந்தது பிளேட்லெட்டு, இன்றைக்கி வேகமாக குறையுது, 50,000 40,000 30,000 வேகமாக குறைஞ்சதுன்னா அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு அதை கொடுத்து நாங்கள் டாப் அப் பண்ணிக்கிறோம். மற்றபடி கிவிங் பிளேட்லெட் இஸ் நாட் தி ஆன்சர். ஏன்னா 2010 இந்த முதல் இந்த டெங்கு அவுட் பிரேக் வந்தப்போ ஒரு பிளேட்லெட் கிடைக்கலன்றது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக எல்லாராலையும் இப்போ பேசப்பட்டது. அதுக்கப்புறமா அதனுடைய தன்மையை நாங்கள் அறிந்த பிறகு அது நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தோம். அதில் ஃப்ளூயிட் தெரப்பி, ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சிம்பிள் சப்போர்ட்டிவ் கேர், அடிக்குவேட் இன்டேக் ஆஃப் ஃப்ரூட்ஸ், முக்கியமாக இந்த பப்பாயா பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், அந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கான திரவ சத்தான உணவு பழ வகைகள் இவைகளை சாப்பிடும்போது அவர்களுக்கு வந்து நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கும். அதே சமயத்தில் இந்த பிளேட்லெட்டினுடைய எண்ணிக்கையை, WBCனுடைய எண்ணிக்கை, டோட்டல் கவுண்ட், ஒயிட் செல் கவுண்ட், வெள்ளை ரத்த அணுக்கள் இதுவும் குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் 5வது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிவர் பாதிப்புக்கான அறிகுறி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்றில், நெஞ்சுக்குள்ளே, நுரையீரலை சுற்றி நீர் சேர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து அன்றாட வந்த அன்றைக்கே வரக்கூடிய பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஒரு 4வது நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள். இதுக்கு போய் நம்ம வந்து கவனமாக நம்ம அதை மானிட்டர் பண்ணலைன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம சுலபமாக மறந்துடுவோம். எனவே டெங்கு காய்ச்சல்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். டெங்கு வராமல் எப்படி தடுப்பதுன்னு வரும்போது அது ஒரு மஸ்கிட்டோ, கொசு தான், ஈடிஸ் மஸ்கிட்டோன்னு சொல்கிறோம். அது வந்து நல்ல தண்ணி கொசு. எங்கள் வீட்டில் சுத்தமாக இருக்கும் டாக்டர், அப்படி இருந்தால் ஏன் என் குழந்தைக்கு டெங்கு வந்துச்சுன்னு கேட்டால் அது நல்ல தண்ணியில் தான் அது முட்டையிடும். எனவே நீங்கள் நல்ல தண்ணி வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா சுத்தமான பாத்திரத்தை மூடி வைங்க நல்லா. அதில் கொசு உள்ளே போயிடுச்சுன்னா அதுதான் அதுக்கு சொர்க்கம். நிறைய உடனே முட்டை போட்டு காத்துட்ருக்கோம். நீங்கள் எப்போ அங்கே போகிறீங்களோ அதுலேருந்து 1 வாரம் 10 நாளைக்குள்ளே அது இனப்பெருக்கமாகி அது வந்து ரெடி டு ஃபைட்டு அண்டு பைட்டு. அந்த நிலைமைகளுக்கு நம்ம வீட்டை சுத்தம் வைக்கும்போது அந்த சுத்தமான தண்ணீரை நல்லபடியாக பாதுகாத்தீங்கன்னாவே
கொசு கடிக்கிறது தடுவிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கொசு வராமல் மஸ்கிலோ ரிப்பல்லன்ஸ் நிறையா இருக்குது. கொசு வலை இருக்குது, கொசுவத்தி இருக்குது, வால் அவுட் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போ நம்ம கார்பரேஷன் நம்ம சொன்னால் கூட அந்தந்த நேரத்தில் வந்து அதை இது பண்ணுறாங்க, மஸ்கிட்டோ ப்ரிவென்ஷன் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தண்ணி தேங்குவதை நாம் தவிர்க்கணும், அதான் முக்கியம். முக்கியமாக ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, அதில் ஒரு 10 மில்லி தண்ணி தான் இருக்கும். ஆனால் அதை ஓப்பன் பண்ணி நம்ம வெளியில் போட்டிருப்போம், தேங்காய் தொட்டியை வெளியில் போட்டிருப்போம், ஒரு பழைய டயர் வெளியில் பண்ணி வச்சுருப்போம். அதிலெல்லாம் தண்ணி தேங்கும் போது அதில் போய் இந்த கொசு முட்டையிடும். முக்கியமாக இந்த மழை பெய்ந்த பிறகு அதில் சுத்தமான தண்ணீர் தான் தேங்கி இருக்குது, மழை தண்ணீர். அதுலேருந்து கொசு அதிகமாக அளவில் பரவுறதை நாம் பார்க்குறோம். எனவே நம்ம தடுப்பதில் நாம் அரசாங்கத்துக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்லைங்க, இது இந்த அம்மிக்கல் இந்த ஆட்டாங்கல் வந்து எங்கள் 3 வருஷமாக 3 தலைமுறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வைக்கக்கூடாது. அதை வச்சுக்கோங்க, ஆனால் அதை கவுத்தி போட்டு வைங்க. இன்றைக்கி தான் இது கிரைண்டர் வந்துருச்சு. அதனால் அது என்ன பண்ணுறீங்க, வீட்டில் கொல்லைப்புறத்தில் அதை போய் சும்மா ஓப்பனில் வச்சுருக்கோம். அது வந்து ஒரு ஆபத்து. அங்கே தான் தண்ணி தேங்கி நிற்கிது. ஸோ அதில் முட்டை போடும். குழந்தைங்க அதை போய் வெளியே போய் சுற்றிட்டு வரும்போது அதில் கடிக்க வருது. ஸோ இந்த கொசு வந்து ஈடிஸ் கொசு வந்து காலையில் கடிக்கிற கொசு. முக்கியமாக இந்த அதுக்கு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கோம், இல்லைன்னா இந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே அந்த ட்ரெயின் வாட்டர் இருக்கு இல்லையா, அதில் முட்டை விட்டுருக்கோம். அதெல்லாம் அப்பப்போ சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் டெங்கு காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு கொசு வலை கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட போய் கடிக்கிற ஒரு ஈடிஸ் கொசு அது நபர்கிட்ட இருக்கிற ரத்தத்தை மட்டும் உறிஞ்சாது, சுற்றி கொண்டிருக்கிற ரத்தத்தில் இருக்கிற அந்த ஈடிஸ் வைரஸையும் அந்த டெங்கு வைரஸையும் அது உள்ளே இழுத்துக்கும். அப்புறமே அது மற்றவங்களுக்கு கடிக்கும். பசிக்குது, அடுத்த பசிக்கு இவரையே நம்பி இருக்காது. இப்போ இன்னொருத்தரை போய் கடிக்கும்போது அவருக்கு அந்த கிருமி ஈஸியாக பரவுது. இப்படி தான் ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் பரவுது. இது மற்றபடி இருமுறதுனாலேயோ தும்முறதுனாலேயோ மூச்சு விடுறதுனாலேயோ பரவுறதில்லை, தொடர்றதுனால பரவுறதில்லை. எனவே இந்த டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு எல்லாருமாகவே முன் வரணும். ஸோ சுற்றுப்புற சுகாதாரம், நல்ல தண்ணீர் பாத்திரங்களை நல்லபடியாக மூடி வைக்கிறது, இது ரொம்ப முக்கியம். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன்.